Hi friends, welcome to Relaxed Recipes. இன்றைக்கி ஒரு ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். 1 கிலோ அளவுக்கு ஃபஜ்ஜியான ப்ரௌனி நல்ல கிரிங்கிள் டாப்போடு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி 1/4 கிலோ 1/2 கிலோ எல்லாமே எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி வீடியோ போட்டிருக்கோம். ப்ரௌனி பண்ணையில் நிறைய பேர் சொல்கிறது வந்து பேக்கிங் ஷீட்டில் ஒட்டிட்டு வரும், இல்லை வந்து உங்களுக்கு அந்த பர்ஃபெக்டான கிரிங்கிள் டாப் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறது. அதுக்குரிய டிப்ஸோடு சேர்த்து பார்க்கலாம். 150 கிராம் அளவுக்கு ஒயிட் சுகர் எடுத்துருக்கேன். 150 கிராம் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன். இல்லை நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட எடுத்துக்கலாம். இதை மிக்சியில் திரித்து எடுத்துக்கலாம். 200 கிராம் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். கொக்கோ பவுடர் பார்த்தீங்கன்னா நல்ல பிராண்டடாக எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது டார்க் கொக்கோ பவுடர். எல்லா பிராண்ட்ஸுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏதாவது டீட்டெயில் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து 30 கிராம் போதும். நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி கொக்கோ பவுடர் வாங்கியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், கலரும் நல்லா கிடைக்கும். இதை சலிச்சு எடுத்துக்கலாம். கொக்கோ பவுடரில் உங்களுக்கு டார்க் ப்ரௌனும் வருது, மீடியம் ப்ரௌனும் வருது. உங்களுக்கு அந்த ப்ரௌனி என்ன கலரில் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வாங்கிக்கோங்க. பட்டர், அன்சால்டட் பட்டர் 180 கிராம் எடுத்துருக்கேன். அதில் டார்க் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 250 கிராம் டார்க் அமௌண்ட் சேர்த்துக்கிறேன். எந்த ஸ்டேஜில் இருக்குது பாருங்களா, அவ்வளோ சாஃப்டாக இருந்ததுங்க அந்த டார்க் சாக்லேட். ரூம் டெம்பரேச்சரில் இந்த அளவுக்கு சாஃப்டாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ இது டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடியில் ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் கொதிக்க வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி ஸ்டீல் பாத்திரம் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கிளாஸ் பவுல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும், இல்லாட்டி அந்த பட்டர் மட்டும் மெல்ட் ஆகிடும். நல்ல மிக்ஸ் ஆகி வருது, கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மெல்ட் ஆகிடும். இதை அப்படியே எடுத்துகிட்டு கொஞ்சம் கூல் டவுன் பண்ண வைக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஓவனை 180 டிகிரிக்கு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம எக்கு பீட் பண்ணி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். 4 முட்டை, ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க சீனி இதில் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட யூஸ் பண்ணலாம். இது நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எலக்ட்ரிக் பீட்டை வச்சு பீட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு பீட் ஆகி வருதோ அந்தளவுக்கு கிரிங்கிள் டாப் கிடைக்கும். எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாட்டினாலுமே ஹேண்ட் விஸ்க் வச்சு யூஸ் பண்ணலாம். கேக்கு மாதிரி கட்டாயம் எலக்ட்ரிக் பீட்டர் தான் வேணும்னு இல்லை. நல்லா பீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சாக்லேட், அதை இதில் சேர்த்துக்கலாம். சாக்லேட்டோட கலரை பாருங்கள். சாக்லேட்டோட கலரையும் கொக்கோ பவுடரோட கலரை பொறுத்து தான் உங்களுக்கு ப்ரௌனியோட கலர் இருக்கும். சில பேர் டார்க் ப்ரௌன் விரும்புவாங்க, சில பேர் வந்து கொஞ்சம் மீடியம் ப்ரௌனாக விரும்புவாங்க. இதை சேர்த்து இதையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இது சட்டுன்னு மிக்ஸ் ஆகிடும். நான் இன்றைக்கி எல்லாமே எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு தான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது மிக்ஸ் ஆனாக்கில் நம்ம சளிச்சு வச்சுருக்கோம் இல்லையா மைதா கொக்கோ பவுடர், இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஸ்பேச்சுலா கூட யூஸ் பண்ணலாம். நிறைய மாவு அப்படிங்கிற வந்து 1 கிலோ பண்ணையில் வந்து நமக்கு வந்து ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நேரம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் அது எல்லாமே மிக்ஸ் ஆகி வர்ற அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணால் போதும். எல்லாமே நல்லா கலந்துட்டு இது எப்போதுமே ப்ரௌனி பேட்டரை ரொம்ப நேரம் வச்சுட்டு இருக்கக்கூடாது. உடனே நம்ம வந்து ட்ரேக்கு மாற்றினோம். நம்ம சாக்லேட்ஸ் தானே யூஸ் பண்ணியிருக்கோம், சீக்கிரமாக பேட்டர் கட்டியாக ஆரம்பிச்சிடும். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்களா 13/10 ரெக்டாங்கிள் டின் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் 10/10 ஸ்கொயர் டின் கூட யூஸ் பண்ணலாம். இதில் கொஞ்சம் பீசஸ் வந்து மெல்லிஸாக வரும். நம்ம பீசஸ் திக்னஸை பொறுத்து நீங்கள் ட்ரே யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் 10 இன்ச் ஸ்கொயர் ட்ரேயில் கட்டரோட கூட யூஸ் பண்ணலாம். நல்ல பர்ஃபெக்டான பீசஸ் கிடைக்கும். ப்ரௌனிஸ் வந்து நமக்கு அந்த பேக்கிங் ஷீட்டில் ஒட்டாமல் வரதுக்கு ஒரே ஒரு சின்ன டிப்பு தாங்க. நீங்கள் நல்ல ஒரு பிராண்டட் பேக்கிங் ஷீட்டாக யூஸ் பண்ணுங்கள். பெரிய ஹை குவாலிட்டி நிறைய ரூபா கொடுத்து வாங்குகிற பேக்கிங் ஷீட்டு தான் வேணும் இல்லைங்க. நம்ம நார்மலாக கிடைக்கிற பேக்கிங் ஷாப்பில் கிடைக்கிற பேக்கிங் ஷீட்டு கூட நல்லா செட் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அதில் பட்டர்லாம் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ப்ரௌனிலே நிறைய பட்டர் இருக்கும். ஓவனில் நான் பேஸ் ரேக்கில் தான் வச்சுக்கிறேன். பேக் மோடில் 40 to 45 மினிட்ஸ். இது 1 kg அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கம்மியாக வச்சுருந்தீங்கன்னா 30 மினிட்ஸ் கூட வச்சு செக் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுறது மார்பி ரிச்சர்ஸோட ஓவன். இதில் பேக் மோட் அப்படின்னே இருக்குது. பேக் மோட் ஆப்ஷன் இல்லாதவங்க நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணையில் பாட்டம் அண்ட் டாப் ரேக் ரெண்டையுமே சூடு பண்ணிக்கோங்க. பேக் பண்ணையில் நீங்கள் பாட்டம் ரேக் மட்டும் ஆன் பண்ணிக்கிட்டாலே போதும். ப்ரௌனி பேக் ஆகிட்டா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து டூத் பிக்கோ இல்லை ஒரு ஸ்கீவர் வச்சோ செக் பண்ணலாம். ஆனால் இது கேக் மாதிரி கொஞ்சம் கூட ஒட்டாமல் வராது. அந்த ஸ்கீவரில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஈரப்பதம் தெரிஞ்சதுன்னா பேக் ஆகலைன்னு அர்த்தம். லைட்டாக க்ரம்பிள்ஸ் மட்டும் இருந்ததுன்னா நல்லா பேக் ஆகிடுச்சின்னு அர்த்தம்.
லேசான க்ரம்பிள்ஸ் இருந்தால் தான் பர்ஃபெக்டாக ப்ரௌனி பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஏன்னா உள்ளே வந்து அந்த மாதிரி தான் இருக்கணும் உங்களுக்கு. இதை ஆற வச்சுட்டு நம்ம பீஸ் போட்டுக்கலாம். நீங்கள் ஆற வச்சு பீஸ் போடையில் பீசஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல நேர்த்தியாக கட் பண்ண வரும். ப்ரௌனி நீங்கள் சேல் பண்ணுறீங்க, வெளியூருக்கு அனுப்புவீங்கன்னா நீங்கள் பேக் பண்ணுறது மட்டும் பார்த்து பேக் பண்ணணும். கிளிங்கிறப்பெலாம் சுத்தையில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌனியோட டேஸ்ட்டு கொஞ்சம் அதாவது வாசம் கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கும். நீங்கள் நல்ல குவாலிட்டியானதாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த கிரிங்கிள் டாப்பெல்லாம் அந்த பேப்பர்லேயே ஒட்டிடாமல் பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சூடாக தான் இந்த பீசஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பட்டர் ஷீட்டில் கொஞ்சம் கூட ஒட்டலை. இந்த இதில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா ப்ராடக்ட்டோட டீட்டெயிலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னாலும் கமெண்ட் பண்ணி கேட்டுக்கலாம். தேங்க்யூ.